ஐநாட்டுணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நிலான்னு எல்லாரும் கொடைக்கானல் போனவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீடு பார்த்தா திறந்து கிடக்கு. வீட்டுல நடேசன் இல்ல. என்னது இது, வீடு திறந்து கிடக்கு, அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட வீட்டுல நடேசன் இல்ல. பாருங்கண்ணே, வீடு எப்படி திறந்து போட்டு போயிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அவர்கிட்ட போகையில சொல்லிட்டு தானேப்பா போனோம், அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. நடேசன் வீட்டுக்குள்ள இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி எல்லார் லக்கேஜும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வண்டி வருது. நடேசனுடைய டெம்போ வருது. பாருங்கண்ணே, வீட்டை திறந்து போட்டுட்டு எப்படி வராருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, வண்டியில இருந்து நடேசன் பார்த்தா மாலையும் கழுத்துமா இறங்குறாரு. என்னன்னு இவர் கழுத்துல மாலையெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா பார்க்க, சேரன், சோழன், பாண்டி, பல்லவன் எல்லாரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கூடவே ஒரு அம்மா இறங்குறாங்க. அவங்களும் கழுத்துல மாலை போட்டிருக்காங்க. நடேசன் அந்த அம்மாவோடைய கைய பிடிச்சுக்கிட்டு வராரு. 2 பேரும் மாலையும் கழுத்துமா வராங்க. அவங்கள பார்த்ததுமே சேரன், சோழன், பாண்டி, பல்லவன், நிலா 4 பேருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணே அண்ணே என்னண்ணே இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, தெரியலையப்பா, என்ன இதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன், அப்பா என்னப்பா இது, என்ன கோலப்பா இது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, பார்த்தா தெரியல, கல்யாணம் பண்ணிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, நிலாவுக்கு பக்குன்னு இருக்கு. அங்கிள் என்னது இது அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, தெரியலையா உங்களுக்குலாம், நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் நானும் தனி மரமாவே இருக்கிறது, இவங்க எல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும் போதே நான் கல்யாணம் செஞ்சிருக்கணும். அப்படியே காலம் போயிருச்சு. இப்ப என் வீட்டுக்கு மருமக வந்துட்டா. அடுத்து சேரம்பயலு கல்யாணம் ஆகும், பாண்டிக்கு கல்யாணம் ஆகும், பல்லவனு கல்யாணம் ஆகும். நீங்களாம் ஜோடி ஜோடியா இருப்பீங்க, நான் மட்டும் தனி மரமா இருக்கணுமா? அதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அங்கிள் விளையாடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அட ஏமா மருமகளை நீ வேற, உன்கிட்ட நான் எதுக்கு விளையாட போறேன், உண்மைதான் அடியே சொல்லு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அந்த அம்மா பார்த்தா தெரு தெருன்னு முழிக்கிறாங்க. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, ஏன் இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அதெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அம்மாடி மருமகளே உள்ள போய் ஆராத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பதான் சோழன், ஆராத்தி ஒரு கேடு, யோ காலம் போன காலத்துல உனக்கு கல்யாணம் வேற ஒரு கேடாயா, நிலா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த ஆளை நம்பாத, இந்த மாதிரி எல்லாம் விஷயம் செய்வாருன்னு சொன்னேன், நீ தான் சொன்ன இவர் இந்த வயசுல எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாருன்னு, பாரு இந்த வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு, ஊர்ல இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, யார் என்ன சொன்னா எனக்கு என்னடா, ஊர்ல இருக்கிறவே 1000 பேசுவேன், 1000த்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா, எனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் நான் செஞ்சேன், எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன், காலத்துக்கும் நான் உங்க நம்பி இருக்க முடியுமாடா, அவன் பொண்டாட்டிய வரவும் பொண்டாட்டி பின்னாடியே போயிருவீங்க, எனக்குன்னு பாத்துக்கிறதுக்கு யாருடா இருப்பா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அப்பதான் நிலா யோசிக்கிறாங்க, அங்கிள் நீங்க பேசுறதெல்லாம் சரிதான், உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் வேணும்னு நினைச்சு நீங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிற சரிதான், ஆனா நாங்கெல்லாம் வீட்டுல இருக்கோம்ல, மருமகனும் நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன், உங்க பசங்க இத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட சொல்லல, நாங்க அந்த பக்கம் கொடைக்கானல் போன நேரமா பார்த்து நீங்க இந்த பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க, என்ன அங்கிள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது வீடா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அட ஏமா நீ வேற, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தோணுச்சு, அது இல்லாம இவ வேற யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி இருக்காளே, என் பொண்டாட்டி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி தான், அவளுடைய தங்கச்சி, என் பொண்டாட்டி இறந்து போனாலே லட்சுமி, அவளுடைய தங்கச்சி தான் இவ பேரு பங்கஜ் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அப்பதான் நிலா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஆமாமா இவளும் சென்னையில தான் இருந்தா, ஒரு அநாதர ஆசிரமத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, ரொம்ப நாளா அவ அங்கேதான் இருந்தா, நான் அடிக்கடி போவேன் பார்த்துட்டு வருவேன், இப்ப ரொம்ப நாளா ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப இந்த முடிவு சரியா இருக்கணும்னு தோணுச்சு, அதனால இந்த முடிவு எடுத்திருக்கேன், எப்படி இவங்க கிட்ட சொன்னாலும் வேணாம் அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, எனக்கு இது சரின்னு தோணுச்சு, கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன், மாலையை மாத்தினேன், கழுத்துல தாலியை கட்டுனேன், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான், எனக்குன்னு பாத்துக்கிறதுக்கு இவ இருக்கா, அது மட்டும் இல்லாம நீயும் வேலைக்கு போற, சேரன், சோழன், பாண்டி அந்த அவன் காலேஜுக்கு போறான், எல்லாரும் அவங்க வேலை பார்த்துட்டு போறீங்க, வீட்டுல ஒரு வயசுல மூத்த பொம்பளை இருக்கிறது நல்லது தானே, நாளைக்கு உனக்கே ஏதாவது ஒண்ணுனா கூட ஒருத்தி மாமியான் இருக்கையில அவகிட்ட ஏதா இருந்தாலும் நீ மனசு விட்டு பேசுவேல, இத்தனை பேர் வீட்டுல உன்னை சுத்தி ஆம்பளையாதான் இருக்கும், ஒரு பொம்பளை வீட்டுல இருக்கையில உன்னால மனசு விட்டு பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அங்கிள் நீங்க பேசுறதெல்லாம் புரியுது, ஆனா செஞ்ச விஷயத்த ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லி செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க சந்தோஷப்பட்டிருக்க போறோம்,
உங்களுக்கு ஒரு துணை தேவைதான். நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறது சரிதான். ஆனா இந்த முடிவு சரியான ஒரு வார்த்தை எங்க கிட்ட கேட்டிருக்கலாமே, அதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரி விடுங்க, கல்யாணம் செஞ்சுட்டு வந்துட்டே முடிஞ்சு போச்சு, மகஜம் நீ உள்ள போய் சாமி படத்துக்கிட்ட விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அந்த அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. பாரு நிலா, அந்த ஆள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோப்பட, என்னன்னு நீயும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னடா பண்ண சொல்ற, என்னன்னு பேச சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க, அப்பதான் பாண்டியும் பல்லவனும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுன்னு, ஆனா அந்த ஆளு பாரு யாரோ ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு, கேட்டா நம்ம அம்மாவுடைய தங்கச்சின்னு சொல்றாரு. இந்த பொம்பளை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இந்த அம்மாவை நம்ம பார்த்தது கூட கிடையாது, வாய்க்கு வந்ததால அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் சொல்லவும், டே விடுங்கடா, அவருக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு போட்டோம், நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப வருத்தப்பட்டு உள்ள போறாரு. அப்பதான் அந்த அம்மா, ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க, எல்லாரும் களைப்பா இருப்பீங்க, நான் வேணா எல்லாத்துக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, யாருமே பார்த்தா அந்த அம்மா கிட்ட முகம் கொடுத்தே பேசாம அவங்கவுங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் நடேசன், விடு, ஒரு 2-3 நாள் கோவத்துல இருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நீங்க இருந்தாலும் ஒரு வார்த்தைக்காவது உங்க பிள்ளைகிட்டையும் உங்க மருமக கிட்டையும் நம்ம இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற போற விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், அப்பதான் நடேசன், நான் சொல்லாம செஞ்சுட்டு வந்ததுதான் நல்லது, ஏதோ அவங்க கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, அதே மாதிரி எல்லாரும் டயர்டா இருப்பாங்க, நீ போயிட்டு சம ராத்திரிக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு சம, எதுவும் இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அந்த அம்மா போய் கிச்சன்ல பாக்குறாங்க என்னென்ன இருக்கு, எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நிலா பாத்ரூம் போறதுக்காக வராங்க. அம்மாடி நில்லே, இங்க கொஞ்சம் அரிசி எங்க இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, நிலா பார்த்துட்டு அவங்களே பாக்குறாங்க, என்னம்மா அரிசி எங்க இருக்குன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, நிலாவும் வந்து அரிசி எடுத்து கொடுக்குறாங்க. நீங்க உண்மையிலேயே சோழன் அம்மாவுடைய தங்கச்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, ஆமா, இவங்க எல்லாருமே என் அக்கா பிள்ளைங்க தான், சேரன் சோழன் பாண்டி 3 பேரும் என் அக்காவுக்கு பிறந்தவங்க தான், ஆனா கடைசியில இருக்கிற அந்த பையன் என் அக்காவுக்கு பிறந்தவன் கிடையாது, அது மட்டும் எனக்கு தெரியும். என் அக்கா போனதுக்கு அப்புறம் நான் அனாதாசிரமத்துல தான் ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், மாமா மேல எனக்கு ஒரு கோபம் இருந்துச்சு தான், என் அக்கா சாவுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் காலப்போக்கில் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் என் அக்கா சாவுக்கு அவர் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, அதனாலதான் மாமா என்னென்னமோ சொன்னாரு, அதுக்கப்புறம் என் கூட இருக்கிறவங்களும் சொன்னாங்க, நீயும் எத்தனை நாளைக்கு இப்படி தனிமரமா இருப்பேன்னு என்னையே சொன்னாங்க, அதே மாதிரி மாமாவும் இப்படி தனியா தான் இருக்காருன்னு சொன்னாங்க, அதனாலதான் ஒரு முடிவெடுத்து அக்கா வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிறேன்னு வரல, அக்கா பிள்ளைகளை பாத்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லவோ, நிலா அப்பதான், அப்ப நீங்க உண்மையிலேயே சோழன் அம்மாவுடைய தங்கச்சி தானா அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, அட ஆமாம்மா, லட்சுமி அக்காவுடைய தங்கச்சி நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா அமைதியா ரூமுக்குள்ள வந்து உட்காந்துறாங்க.